என்னுடைய பேர் பாரதி மோகன். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் திருவிக்க நகர்ல ராணி அம்மான்னு சொல்லிட்டு 2 குழந்தை அவங்க தங்கச்சியோட அன்றாட வறுமையில கஷ்டத்துல ஒருவேளை உணவு இல்லாம குடிசை வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடை ஒண்ணு கட்டி அவங்க கையில நாங்க மக்களுடைய உதவியோட ஒப்படைச்சிருக்கிறோம். இந்த தாய் தன் இந்த வறுமையில 2 பிள்ளைங்கள அந்த தங்கச்சி வச்சு இப்படி காவந்து பண்ண முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேளாங்கண்ணி, நாகூர், திருநள்ளாறு இந்த மாதிரியான பகுதியில போயிட்டு ஒவ்வொருத்தையும் கையேந்தி பிச்சை எடுத்து அதுல வர்ற காசை வச்சு இந்த 4 பேரையும் காப்பாத்திட்டு வராங்க. அவங்களால ஒரு வீடு கட்டி வாழ முடியல. அவங்களால இந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கான செலவுகளை பண்ண முடியல. நிரந்தரமா அவங்க ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்றதா அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு சமூக சேவை பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துறாங்க. உடனடியா நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் பார்த்துட்டு நம்ம பொது வெளியில ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணி நம்ம வெளியிட்டோம். வெளியிட்ட பிறகு மக்களுடைய அந்த ஆதரவு பெற்று அவங்க கொடுத்த 150 நாங்கள் சேமிச்சு வச்சு இன்னைக்கு 3,21,000 ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டி நாங்கள் அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்கிராமங்களில் வறுமையில் குடிசை வீட்டில் அன்றாட பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாமல் அடிப்படை வசதியே இல்லாமல் இங்கே மக்களுடைய அவல நிலைகள் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 9 லட்சம் பேருக்கிட்ட குடிசை வீடை மாற்ற முடியாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போய் ஒவ்வொரு உள்கிராமங்கள்கிட்ட மக்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரியான மக்கள் உருவானதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, 100 ஆண்டு காலம் நம்ம மக்களை அப்படிதான் வச்சிருக்காங்க. அதனால ஒவ்வொரு இளைஞர்களும் இளைய தலைமுறைகளும் ஒவ்வொரு உள்கிராமத்துக்கு போயிட்டு இந்த மாதிரியான மக்களை பார்த்து அவங்களுடைய வறுமை கஷ்டத்தை எல்லாருமே வெளியே கொண்டுட்டு வரணும். வெளியில கொண்டுட்டு வந்தாதான் இது இந்த வீடு பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த ஒரு வீடு கொடுக்குறாங்க. அதுல எந்த ஊழலும் நடக்காது. அவங்க ஒரு வறுமையில பசியில இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு 20,000 முன்பணம் கேட்கிறாங்க. அதனாலேயே அந்த ஏழை குடும்பம் அந்த வீடை வாங்கறதுக்கு பயப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம மாத்துறதுக்கு என்ன தேவையோ அது நம்ம இளைய தலைமுறைகள் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் போயிட்டு அதை வெளிப்படுத்தி ஆகணும். நான் எதுக்கு 9 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்றேன்னா, அன்றாட அவங்க ஒரு குடிசை வீட்டுல இருக்காங்க. அந்த குடிசை வீட்டை மாத்த முடியல. அவங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு செலவு அவங்களால செயற்படுத்திக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க பசி, வறுமை. அதை தாண்டி ஒருத்தவங்க ஒரு விவசாய வேலைக்கு போறாங்க. அந்த விவசாய வேலையில வர்ற 700 ரூபா சம்பளம் ஒரு 6 பேர் இருப்பாங்கன்னு வைங்க. அந்த 6 பேரும் எப்படி அந்த 700 ரூபாயில சாப்பிட முடியும்? அதை தாண்டி அவங்களால எப்படி ஒரு வீடு கட்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்க முடியும்? இதெல்லாம் ஏன் நம்ம வெளிப்படுத்துறோம், பதிவு பண்றோம் பாத்தீங்கன்னா, இப்ப உள்ள அரசா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உள்ளவங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு உள்கிராமத்துக்கு எல்லாரையும் போக சொல்லுங்க. போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் களை எடுங்க. ஒவ்வொரு உள்கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை போய் சந்திச்சு அவங்களுக்கு அடிப்படை தேவை என்னன்றத நீங்க வெளிப்படையா வெளிப்படுத்துங்க. வெளிப்படையா கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை போல சமூக ஆர்வலர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க உள்ளார போவோம். போயிட்டு மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை நாங்க யாருக்காகவும் எதற்காகவும் உடங்கி உட்கார மாட்டோம். எங்களை போல இளைய தலைமுறையை ரத்தம் துடிப்போடு இருக்கக்கூடியவங்க நாங்க எல்லாரும் உள்ள பூந்து அந்த வீடுகள்லாம் எடுத்து போடுவோம். அதுக்குள்ள நீங்க எல்லாருமே அங்க உள்ளார அனுப்பி அந்த மக்களுக்கான தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்யுங்க. இல்லைன்னா எங்களை போல தலைமுறைகள் உள்ள கேள்வி கேட்கிற சூழ்நிலையை வச்சிடாதீங்க. இந்த மாதிரியான மக்கள், ஏன்னா இந்த தாயோட அந்த கண்ணீரும் வலியும் முதல்ல ஒரு மனிதன் உணர்ந்தா மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த தாயோட வலியை உணராதவன் நம்ம எதுக்காக இந்த மனுஷனா வாழ்றோம்? இன்னைக்கு நம்ம காசு, பணம், பேரு, புகழ் இதுக்காக வாழ்றோம். அதை எடுத்துக்கிட்டு நம்ம எங்க போயிட போறோம்? இறப்பும் பிறப்பும் மனுஷனுக்கு இயல்பு. ஆனா நம்ம எதையும் எடுத்து கொண்டு போய் நம்ம நம்ம புதைக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சுக்க போறது கிடையாது. இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய கத்துக்குங்க. அதுதான் நாங்க எடுத்து சொல்றோம். இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய கத்துக்குங்க. அதுதான் மனித நேயமா நான் நேசிக்கிறேன்.
இப்ப வந்து நம்ம வந்து மனிதனா மதிக்கிற யாரு நம்ம கத்துக்கிறோமோ அன்னைக்குதான் வறுமை ஒழியும், மக்களுடைய ஒவ்வொரு கஷ்டம் ஒழியும். அதற்கு எல்லாம் தீர்வு என்னன்னா, நீங்க இளைய தலைமுறைகள் ஒவ்வொரு இடத்துக்கும் உள்கிராமத்துக்கு போயிட்டு உதவி பண்ணுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதே போல வந்து இது மாதிரி ஏழைகளுக்கு அனைவரும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சமூக சர்வீஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை மூலமா எங்களுடைய கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.